சகோதரர்களும் அப்படிதான், சகோதரிகளும் கவனிக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க இந்த வசனத்தில் நம்ம உறுதியா இருக்கும்போது, கிறிஸ்துவில் உறுதியா இருக்கும்போது, சபையில் உறுதியா இருக்கும்போது, ராமன் சொல்லுங்க, நம்ம கத்து. சிலருடைய வாழ்க்கை எப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு செடியை பிடுங்கி வச்சா அது என்ன செய்யணும், பட்டு போயிடும். உங்களுக்கு ஆண்டவர் இந்த சபையை தந்தது, இது ஒரு இந்த பகுதியில் ஆண்டவர் ஒரு அருமையான ஊழியத்தை இந்த இடத்துல தொடங்கி இருக்கிறார். எதற்காக? ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, மனம் திரும்புவதற்காக, பரலோகம் போவதற்காக. அப்படிதானே? எல்லா சபைகளும் சபைகள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சபைகள் இன்னைக்கு உலகமுள்ள பெரிய பெரிய சபைகள் இருக்கிறது. இங்கிலாந்தில் அநேக சபைகள் இன்னைக்கு முஸ்லிம் சமாதிகளாய், மசூதிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது, கேளிக்கை குளங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து எப்படிப்பட்ட தேசம்? ஒரு காலத்திலே அங்கிருந்து சுவிசேஷத்தை இங்கே கொண்டு வந்தார்கள், இன்றைக்கு அங்க இல்லை. ஆனால் அமெரிக்கா தேசத்துல தெருவிலையும் ஜெபிக்கிறாங்க. ராமன் சொல்லுங்க, ட்ரம்ப் வந்த பிறகு ரொம்ப எழுப்புதல்னு சொல்றாங்க. இது தைத்தி சந்தோஷமா ராமன் சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷம். நம்மளும் அப்படிதான், தெருவுக்குள்ள ஆராதனை நடக்கணும். இந்தியாவில் அப்படி நடக்கணும். ராமன் சொல்லுங்க. அப்போ நம்ம வேதத்தை படிக்கும் போது நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? நம்பிக்கையில எப்படி இருங்க, பொறுமையா இருங்க, சந்தோஷமா அல்ல சொல்லுங்க. சரி, ஒரு காரியம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு அப்படிதானே ஒன்று சொன்னேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற டைம்ல எவ்வளவு முடிக்க கர்த்தர் உதவி செய்கிறாரோ அவ்வளோத்தை நான் முடிக்க ட்ரை பண்றேன். இல்லை ஒண்ணுதான் பேசணும் அப்படின்னு ஆண்டவர் சித்தம்னா அந்த ஒண்ணே பேசுறேன். கர்த்தருடைய ரெண்டாவது ஜெபத்திலே உறுதி. சொல்லுங்க, ஜெபத்திலே உறுதி. ரோமன் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ரோமன் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு எதிலெல்லாம் உறுதி வேணும்னா முதல்ல நம்பிக்கையில உறுதி. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் நமக்கு வசனத்தின் மூலமாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஜபிப்பதில் நீ உறுதியாயிரு. அல்லேலூயா. ஜபிக்கிறதுல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். ஜபம் நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் பண்ணணும். தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, தானியேல் 3 வேளையும் ஜபித்து கொண்டு வந்தான். ஆமென். தானியேல் யாரு? உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அப்படிதானே? தெரியும்ல. தானியேல் யாரு? பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட வாலிபரில் ஒருவன். அவன் அந்த தேசத்துல போன போது, கொஞ்சம் நாம் மெதுவா பேசுறேன், கொஞ்சம் கவனிங்க. நீங்க புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் மகிமைப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த தேசத்திலே அன்றைக்கு 120 நாடுகள் இந்த பூமியில இருந்தது. அன்றைக்கு தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போன காலத்தில் 120 நாடுகள். அந்த 120 நாடுகளையும் ஆண்டது யார் என்றால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 2605 வருஷங்களுக்கு முன்பதாக இது நடந்த சம்பவம், சரித்திர உண்மை. சிறை கைதியாய் ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு பிடித்து கொண்டு போகப்பட்டவனாயிருக்கிறான். ஆனால் அவன் ஜெபிப்பதிலே வல்லவனாயிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அங்க கொண்டு போய் அவன் அந்த தேசத்திலே அடிமையாக வைத்திருக்கிறார். அவன் ஜெப வீரன், தேவனோடு எப்போது பேச விரும்புகிறவன். அவன் தினமும் 3 நேரம் ஜெபிப்பானா. அவனுடைய ஜெபத்தை யாரும் தடுக்க முடியவில்லை. அவனுக்குள்ள இந்த ஜெப வாழ்க்கை அவனை உயர்த்த ஆரம்பித்தது. எப்படி உயர்த்தினது?
அந்த 120 நாடுகளுக்கும் இவன் பிரதானிகளாய் மாறுகிறான். வாசித்திருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். நல்ல கவனிங்க. நீங்க கொஞ்சம் பேர் வந்து ஆராதிக்கிறீங்க. உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? உங்கள்ட்ட அன்பாய் பாசத்தோடு பணிவோடு தாழ்மையோடு கேட்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், தனியா நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், தயவு செய்து உங்க கையை தூங்க பார்ப்போம். ஒரு கை மெதுவா வேணும். ஊழியக்கார அம்மாவை நான் கேட்க மாட்டேன், அவங்ககிட்ட கேட்கக்கூடாது. அவங்க வந்து இங்கே சேர் போட்டு இருக்கணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். உண்மைதான். நான் தீமையா எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் ஒரு கர்த்தருக்கு பயப்படுற ஊழியக்காரன். உங்களுக்கு எப்படி தெரியுதோ அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவங்க இங்கே இருக்கணும். ஒரு சேரை போட்டு அங்கே இருந்து ஜோம் பண்ணிட்டு, அது ஆசீர்வாதம் ஊழியத்துக்கு. அதான் மேன்மை. தேவன் அழைத்து தான் இந்த ஊழியத்தில் வச்சிருக்கிறார். மனுஷன் உண்டாக்குன ஊழியம் அல்ல, மனுஷன் கொடுத்த ஊழியம் அல்ல. அல்லேலூயா. ஊழியம் என்பது தேவன் நியமிக்கிற ஒன்று. தானியேல் அவன் அங்க போய், நீங்க கொஞ்சம் கவனிங்க, எனக்கு கொஞ்சம் உடம்புலயே கொஞ்சம் பலவீனம். நான் குளிக்காம வந்திருக்கேன், குளிக்காம போக மாட்டேன். அவ்வளவு அப்படின்னா வாயை திறக்க முடியாத சளி மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கிருபை தந்திருக்கிறார். இன்னைக்கு நான் இதை முடிச்சுட்டு அங்கே இன்னைக்கு எங்கள் அப்பா வேற இல்லை. எங்கள் அப்பா இல்லை. நான் வர்றேன்னு சொன்னனால வந்துட்டேன். இருந்தால் முடிச்சுட்டு கரெக்டாக போய் அங்கே அடுத்து பிரசங்கம் பண்ணணும். நாளைக்கு ஒரு கல்யாணம் எங்கள் சபையில், அதுக்கு வேலைகள் இருக்கிறது. அதோடைய இன்னைக்கு நைட் என்கேஜ்மெண்ட்டு. அதுக்கு பின்ன இன்னொரு பொண்ணு பார்க்க ஒரு பையனுக்கு போகணும். இன்னைக்கு வேலை இருக்குது, வேண்டான்னு சொல்ல முடியாது, கூப்பிட்ட பிறகு. அதனால கர்த்தர் பலப்படுத்தணும். ராமன் சொல்லுங்க. இருக்க கவனிங்க. எந்த சூழல் நீங்கள் கொஞ்சம் கருத்தாக கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அடிமையாக இருக்கிறான், அந்நிய தேசத்தில் இருக்கிறான். ஆனால் அந்த தேசத்தில் அவன் தன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுல வல்லவனாக இருக்கிறான். ஜெபிக்காம அவனால் இருக்கவே முடியாது. பெரிய பதவி எதுக்கு அவன் ஜெபிக்கணும்? 120 நாடுகளிலும் அவன் பிரதானியாக இருக்கிறான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் உண்டு. 120 நாட்டுக்கும் சேர்த்து மொத்த தலைவர் யாரு? நேபுகாத்நேச்சார். இப்போ அந்த 120 நாடுகளுக்கு இருக்கிற பிரதானிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த பிரதானிகளுக்கெல்லாம் தானியேலை பிரதானியாய் மாற்றினார்களா பைபிள் சொல்லுது. எவ்வளவு பெரிய பதவி! எவ்வளவு பெரிய பதவி! சின்ன பதவியா? ஒரு பஞ்சாயத்தில் பிரசிடண்ட் ஆயிட்டா கால் என்ன செய்யாது, தரையில ஊட மாட்டாங்க. கால் என்ன செய்யும், அப்படியே பறக்கும். அவங்களுடைய நட, அவங்களுடைய பேச்சு. 127 நாட்டுக்கு அதிபதியா இருக்கிற தானியேல் தேவ சமூகத்தில் முழங்கால மடக்கி ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். அவன் ஜெபிக்க கூடாது என்பதற்காக 127 நாடுகளில் இருக்கிற பிரதானிகள் சேர்ந்து ராஜாவிடத்தில் மனு கொடுக்கிறார்கள், இவனுடைய ஜெபத்தை தடுக்க வேண்டும். ஆகவே ராஜாவை தவிர மற்ற ஒருவரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுகிறார்கள். பாஸ் பண்ணி சீலை போடுறாங்க, அறிக்கை எல்லாம் வெளியிடுறா. ஒருத்தனும் இந்த ராஜாவை தவிர வேற யார்கிட்டையும் மண்டாடக்கூடாது. ஏன்னா தானியேலை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக தான் செய்தார்கள். ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஜபிக்க கூடாது என்பது தடை விதிக்கப்பட்ட போதும், அப்படி ஜபித்தால் சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போடப்படுவீர்கள் என்று பாபிலோனின் அதிபதிகள் எல்லாரும் சேர்ந்து சொன்ன போது கொஞ்சம் கூட சிங்கத்துக்கு பயப்படாமல் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அவர் பயப்படுகிறவராய் இருந்தபடியால் தன் முன் செய்து வந்தபடியே 3 நேரமும் அவன் முழங்கால் படியிட்டு பலகடிகள் திறந்திருக்க அவன் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு வாலிபன், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பிமார், பிள்ளை எல்லாருக்கும் தான். நீ ஜபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிற அப்படின்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு உச்ச கட்டத்தை நீ அடைய போகிறாய். ஏதோ ஒரு உயர்வை உனக்கு ஆண்டவர் தரப்போகிறார். நீ எல்லா மனுஷனிடத்தில் அதிகமாய் பேசுவதை குறைத்து விட்டு உன் அறையை போட்டு கண்ணீரோடு நீ முழங்கால நின்று கதறு, ஆண்டவரை என்று கூப்பிடு. உனக்கு வேலை, நீ அறியாத ஸ்தானமான வேலைகளை, பணத்தை, பொருளை, நீ சம்பாதிக்க முடியாதவைகளை எல்லாம் அவர் கொடுப்பார். பணம் வந்தவுடனே ஆண்டவரை மறந்துடாத. பணம் வந்தாலும்
முழங்கால். அதான் தானியேல். அல்லேலூயா சொல்லுங்க மகளா. கொஞ்சம் பதவி வந்தா சபையை மறந்துடுவாங்க, கொஞ்சம் மேல கிடைச்சா சபையை விட்டுருவாங்க, எல்லாம் போயிடும். அப்படி எல்லாம் இருந்தா நீ உறுதி இல்லாதவன், உனக்கு பரலோகம் கிடையாது, நீ நித்திய ஜீவனை பெற முடியாது. நீ உறுதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஆமென். உறுதியா இருக்கணும். மரண பரியந்த உண்மையாய், பைபிள் சொல்லுது, மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய். ஜபத்துல உறுதியா இருந்துரு, மரண பரியந்த இரு, நம்பிக்கையில உறுதியா இரு. எவ்வளவு பிரயாசம் வந்தாலும் இந்த ஜப நேரத்தை விட்டு கொடுக்காத. கர்த்தர் உனக்காக சில நன்மையான காரியங்களை செய்வார், பிரதானியாய் மாற்றுவார். வேதம் ஒண்ணு வேண்டாம், நீங்க அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்துல அது அப்படியே ஒண்ணுன்னா படிக்கணும். இப்ப நான் எடுத்து சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாம் சொன்னா நேரம் ஆகும். நீங்க அதை பார்க்கணும், இங்க வரைக்கும் மணியை பார்க்கணும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது இல்ல? அதனால நீங்க படுங்க. ஒரு நாள் ராஜா ஒரு சட்டத்தை போடுறான். என்ன சட்டம்னா, இந்த சொலைய அவன் ஒரு பெரிய சொப்பனத்தை கண்டான். யாரு? நேபுகாத்நேச்சார். ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம்? கொஞ்சம் முடிஞ்சா சொல்லுங்க, சொல்லாட்டாலும் பரவாயில்ல. படுத்திருக்கும் போது ஒரு பெரிய சொப்பனம், ஒரு பெரிய சிலை, அப்படிதானே? அந்த சிலையில தலை எப்படி இருக்கு? பசும் பொண்ணு, மார்பும் போயவும் வெள்ளி, வயிறு தொடையும் வெங்கலம், அடுத்து கால் என்னது? இரும்பு, அடுத்தது பாதங்கள் களிமண்ணும் இரும்பு. இது என்னது? ஏதோ ஒரு சிலை, அப்படிதானே? ஏதோ ஒரு சிலை இல்லை. இங்கே தலை பொன். அப்போ நல்லா கவனிங்க. அவன் சொப்பனத்தை கண்டுட்டான், சொப்பனத்தை கண்டு திகைச்சு போனான், சொப்பனத்தை மறந்துட்டான். அப்படிதானே? மறந்தானா இல்லையா? சொல்லுங்களேன் எனக்கு. இல்லையா? மறக்கலையோ? அவன் எல்லாரையும் கூப்பிடுறான். பாபிலோனில் உள்ள எல்லா ஜோசியக்காரர்கள், மந்திரவாதிகள், ஞானிகள் எல்லாரையும் கூப்பிடு. வாடா, நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். சொல்லாட்டா என்ன பண்ணிடுவேன்? எல்லா ஞானிகளையும் கொன்றுவேன். இப்ப இருக்கிற ஆட்சி மாதிரிலாம் அப்ப கிடையாது. அப்ப ராஜா சொன்னதுதான். இப்ப இருக்கிற மாதிரி கொஞ்சம் அடியிலோடி கொஞ்சம் ரூபாயை கொடுத்தாச்சுன்னா கையெழுத்து போடுற மாதிரி இல்லை. அப்ப அப்படி இல்லை. அப்படிலாம் அப்போ அந்த காலங்களில் ராஜா ஒரு வார்த்தை சொன்னதுதான், அதுக்கு பவர் இருந்தது. சரி இருக்கட்டும். அப்போ என்ன பண்ணினாங்க? எல்லாரும் அழிச்சு போறான். தானியலுக்கு இந்த செய்தி வந்த உடனே 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நீங்க வாசிக்க வீட்டில் போய் படிங்க. அவன் தானியல் என்ன செய்தானா தெரியுமா? ஓடி போய் ராஜாவிடத்துல போய் பேசுங்கய்யா, கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்லை, அப்ப ராஜா சொல்றான், இல்லை நீங்க அப்படியே காலத்தை ஏமாற்றுறதுக்கு டைம் கேட்குறீங்க, இல்லை கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்படி நீங்க ஞானிகள் இப்ப கொல்லப்பட வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு அவன் என்ன பண்றானா, அவனும் அவனுடைய நண்பர்களும் முழங்கால் போட்டாங்க. ராமன் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. சொல்லுங்க. அவர்கள் முழங்கால் போட்ட உடனே பரலோகம் என்ன செய்து தெரியுமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய மகிமையை காண்பிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த பாபிலோன் தேசத்தில் முழங்கால் படியிட்டதான இந்த பரிசுத்தவான்களுக்கு தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு காண்பிக்கப்பட்ட அதே சொப்பனத்தை கர்த்தர் தானியேலுக்கு காண்பித்து கொடுத்தார். சொப்பனத்தை மட்டுமல்ல, அதனுடைய அர்த்தத்தை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார் என்று கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஜபிக்கிறவர்கள் சாதாரணமானவர்களாக இருக்க முடியாது, தேவனுடைய ரகசியத்தை பெறுவார்கள். முழங்கால் போட்ட உடனே தேவனுடைய ரகசியம், the secret of God has been revealed to the people who are in prayer. சபத்தில் இருந்த அந்த தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய அந்த திட்டம் அல்லது வெளிப்பாடு வெளிப்படுத்தப்பட்டது, மறைக்கப்பட்டது, சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ராஜாவிடத்தில் தானியேல் போகிறான். அதெல்லாம் நீங்க படிச்சா பெரிய நேரம் ஆயிடும். அப்படித்தானே? போறான். போய் அவர் அர்த்தத்தை சொல்றான். தேவன் என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் சில ஆட்சிகள் வரப்போகிறது. தலை என்று சொல்லி, நீர் பொன்னாயிருக்கிற தலையை கண்டீரே, அது நீர்தான் அந்த பொன், நீர்தான் பொன். உம்முடைய ஆட்சி காலம்
கிறிஸ்துவுக்கு முன்பதாக 606 முதல் 538 வரைக்கும் இருக்கும். வேணும்னா எழுதி வச்சுக்கிடுங்க. 606 முதல் 538 வரைக்கும் உங்களுடைய ஆட்சி காலம் இருக்கும். அதற்கு பிற்பதாக 38 முதல் தொடர்ந்து ஒருவன் ஆட்சிக்கு வருவான். இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கடினமா இருக்கும். அப்படிதானே? கடினமா இருக்கும். அடுத்து யார் வருவா? அடுத்து யாரு? மேதிய பெர்சியர்கள் 538 முதல் அவர் அலெக்சாண்டர் தி கிரேட் கிரேக்க ராஜ்யம் வரும். அவர்கள் ஆட்சி செய்து 146 அடுத்தது ரோமர்கள் வருவார்கள். இரும்பு அது. அவர்கள் 1553 வரை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இதான் சரித்திரம், பைபிள் சரித்திரம். நான் சும்மா சொல்லல, பைபிள் சரித்திரம். ராஜாக்களுக்கு தெரியணும், பைபிள் இருக்கிற சரித்திரம் உலகத்துக்கு தெரியணும், ஜனங்களுக்கு தெரியணும். கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் ஐயா, இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு தேவன் நமக்கு சொப்பனத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு தான் சொன்னேன். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. நமக்கு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு கூட சொப்பனத்துல என்ன ஆமென் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னது விஷயம் புரிஞ்சுதா? கிட்டத்தட்ட எத்தனையோ 1500 வருஷத்துக்கு மேல உள்ள சம்பவத்தை ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். யாருக்கு? நேபுகாத்நேச்சாருக்கு. அவன் கண்டுட்டு திகைச்சு போய் சொப்பனத்தை எல்லாம் மறந்துட்டு முகநாடியெல்லாம் வேறுபட்டு அவன் திகைக்கிறான். அந்த தானியேல் முழங்கால் போட்டு ஜெபித்த போது எந்த சொப்பனத்தை திகைச்சவனோ அவன் நேபுகாத்நேச்சார் ஜெபிக்கிறவன் அதை அழகாய் பெற்றான், அழகாய் வியாக்கியானம் பண்ணினான், அழகா விளங்க பண்ணினான். இதுதான் கர்த்தருடைய வல்லமை. அப்போ ஜெபத்துக்கு வல்லமை புரியுதா உங்களுக்கு? ஜெபிக்கிறவனுக்கு தான் ரகசியம் வெளிப்படும். ராஜாக்களுக்கு புரியாதது ஜெபிக்கிறவனுக்கு புரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க ஜெபிக்கிறவளா மாறணும். சபைக்காக ஜெபிக்கிறீங்களா? தேசத்துக்காக இந்த வடிவாள்புரத்தில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்களா? சகோதரி சகோதரா ஜெபிக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் ஒருவரை கெட்டு போக கூடாது அழுது அழுது ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறதெல்லாம் வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். அப்படியா? ஆத்து மக்களுக்காக ஜெபியுங்க. உனக்கு வானத்தின் மன்னாவை தரப்பார். தேசத்துக்காக ஜெபியுங்க. உனக்கு அற்புதம் நடக்கும். உன் குடும்பத்தை கர்த்தர் போஷிப்பார். உனக்கு வேலை வரும், உனக்கு வருமானம் வரும், உன் தேவையை சந்திப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, தேசம் அழிந்து கொண்டிருக்கு. தானியேலுக்கு அதுதான் ஜெபம். அது அடுத்து தொடர்ந்து போகும்போது ஆண்டவரே, பெர்சியா தேசத்தின் அதிபதி அவன் ஜெபிக்கும் போது தடை பண்ணுகிறான். பைபிளை படிச்சிருக்கீங்களா? அடுத்து கர்த்தர் அந்த தடையை உடைக்கும்படி மிகாவேல் என்று சொல்லுகிற வல்லமையுள்ள தூதனை அனுப்புகிறார். கை தூக்கி யாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஜெபித்து தடை வந்த போது தடையை உடைக்கிற தூதரை கர்த்தர் அனுப்பி அவன் காரியத்தை மறுபடியும் அவனுக்கு வெளிப்படுத்தினார். என்ன நடக்கும்? 70 வாரம் என்று சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அண்டி கிறிஸ்துவின் காலம் வரைக்குள்ள ஒரு பெரிய வெளிப்பாட்டை அவன் ஜெபிக்கும் போது பெறுகிறான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. சொப்பனத்தையும் வெளிப்படுத்துகிறான். சொப்பனம் அவன் கண்ட சொப்பனத்தை இவன் வெளிப்பாடு இவனுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறான். ஜெபித்த போது ஒரு நாள் ஜெபித்த போது தடை உண்டானது. அந்த தடையெல்லாம் கர்த்தர் அகற்றி அங்கேயும் 70 வார வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்று. ஆமென். ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி எல்லாம் அப்படி கைகளை உயர்த்தி ஊற்றும் ஐயாவே. வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல் திறக்க போகுது. விசுவாசிக்கிறீர்களா? வேதத்திற்கிறார்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதற்காக தான் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பேதுரு ஓடி வந்து சிறைச்சாலையிலிருந்து தூதனால் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் கூடியிருந்த வீட்டின் கதவை தட்டுகிறார் என்று சொல்லுகிற பேர் ஓடி போய் விட்டு கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், பேதுருவின் சத்தமாயிருக்கிறது, பேதுருவின் சத்தமாயிருக்கிறது.
மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை இல்லை, நீ பதட்டுகிறாய், நீ பதட்டுகிறாய். அவன் சொல்லுகிறான், இல்லை ஐயா, பேதுருதான் கதவை தட்டுகிறான். நான் ஜெபித்த போது எந்த ஜெபத்தை எதற்காக ஜெபித்தேனோ அந்த பதில் என் கதவை தட்டுகிறது, அந்த பதில் என் வீட்டுக்குள் வருகிறது. நீ ஜெபித்த போது அந்த பதில் ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு தேசத்துக்குள்ளே. Praise the Lord. Hallelujah. ஜெபம் பண்ணி பார், ஜெபித்து பார். வல்லமை நீ பெற முடியும், அபிஷேகத்தை பெற முடியும், கிருபையை பெற முடியும், வல்லமையை பெற முடியும், ஞானத்தை பெற முடியும், வெளிப்பாடு பெற முடியும். உடாராபாலா சந்தாராபானாரா தீபானா கரதலாரா துடாரமானா கரதனா ரிபால சந்தாராபோடா திகபாராபோடா ரிபால கரதலா உடாராபாலா பாலாரா தீபால கரதலாரா தாலியா. எல்லா தடையும் நீ ஜெபிக்கும் போது உடையும், ஜெபிக்கும் போது எல்லா தடையும் உடையும். ஹல்லேலூயா. அதே நேரம் நீங்க ஜெபிக்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இருக்கு, சமையல் பண்ண நேரம் இருக்கு, விவசாயம் பண்ண நேரம் இருக்கு, வேலை செய்ய நேரம் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கதை பேச நேரம் இருக்கு, வேலைக்கு போக நேரம் இருக்கு. கொஞ்ச நேரம் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் பேச இன்னைக்கு நேரம் இல்லை. லூக்கா 21:36 சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள், சீக்கிரம் வாசிங்க. ஹல்லேலூயா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபிக்கிறவன் விழித்திருக்கிறவன், ஜெபிக்கிறவன் தூங்குகிறவன் அல்ல, ஜெபிக்கிறவன் விழித்திருக்கிறவன். ஜெபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான், தேவனை தேடுகிறான், தேவனோடு பேசுகிறான், தேவனோடு நடக்கிறான். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ராம் பக்கத்தோட கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏனோக்கு தேவனோடு நடந்தான். சொல்லுங்க, கொஞ்சம் சிரிச்ச சந்தோஷமா சொல்லுங்க. இந்த வருஷத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை தானே இது, அடுத்து புது வருஷம் வருது. சீரியல் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புது வருஷம் வரப்போது. ஆண்டவரே ஜெபாவி ஊற்றுங்கப்பா. இந்த வருஷத்தை நான் ஜெபிக்காம கழிச்சுட்டு புது வருஷம் வந்தா ஜெப வீரன் எனக்கு பேர் வைக்கணும், ஜெப வீரன் எனக்கு பேர் வைக்கணும். எங்க ஊர்ல உள்ளவங்க இடத்துல வியாதி இருந்தா ஓடி வரணும். இவங்க ஜெபித்தா சுகம் ஆகும், எனக்குள்ள வல்லமை இருக்குதுன்னு அவங்க அறியணும். நான் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓ கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபஹாவி சுமையா ஜெபிக்கணும். Thank you Jesus. நீ அறியாத காரியத்தை, மனுஷனுக்கு எட்டாத காரியத்தை, புத்திக்கு எட்டாத காரியத்தை, ராஜாவுக்கு மறைக்கப்பட்ட மறைபொருள் தான் கண்ணால கண்ட சொப்பனம் மறந்து போகுது. ஆனா ஜெபிக்கிறவனுடைய கண்ணுக்கு முன்னாடி அது வெளிப்படுத்தப்படுது. ஐயா, சின்ன விஷயமா இது? ஆமென். வரங்கள் வேணுமா ஜெபிங்க, கிருபைகள் வேணுமா ஜெபிங்க, வல்லமை வேணுமா ஜெபிங்க, அபிஷேகம் வேணுமா ஜெபிங்க, பிசாசு ஓடணுமா ஜெபிங்க, வியாதிகள் குணமாகணுமா ஜெபிங்க, தேசத்தை கெடுக்கிற அந்தகார ஆவிகள் அழியணுமா ஜெபிங்க, பொல்லாத ஆவிகள் ஓடணுமா ஜெபிங்க, ஊழிய வளர்ச்சியை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் கிரியை அற்று போகணுமா ஜெபிங்க, மகிமை இறங்கணுமா ஜெபிங்க, வல்லமை இறங்கணுமா ஜெபிங்க. ஹல்லேலூயா என்று கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord. Uda rama kara dina mora dona kara shamba raga dore riba la thara dala khura la khathara la riba raga dala ria laga dala rama. Hallelujah, praise the Lord. Amen சொல்லுங்க.
சந்தோஷமா சொல்லுங்க. வியாதியா ஜெபம் பண்ணுங்க. அதான் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வியாதியா இருந்தால் சபையின் மூப்பரை வரவழைத்து, சபையின் மூப்பர்னா யாரு? ஊழியக்காரர், பிஷப், ஓவர்சியர், பாஸ்டர் அப்படின்னு 4 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பைபிளில். அப்படின்னா அவங்க போதகர்கள் என்று அர்த்தம், பாஸ்டர்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு அம்மாவை ஆண்டவர், பாஸ்டர் அம்மாவை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அண்டனை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் உள்ள அந்த ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. பாவம் நீ செய்திருந்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படும். பாவத்தினால தானே வியாதி, நம்முடைய குற்றங்களினால தானே வியாதி, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தானே வியாதி. அப்படிதான் நான் நினைக்கிறேன். பைபிளும் அப்படித்தானே சொல்லுது. ஏன்னா 103 சங்கீதத்தில் வாசிக்கும் போது உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அவர் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதான் நோய். ஏதோ ஒரு கோபம், எரிச்சல், பொறாமை, ஏதோ ஒண்ணு வந்துட்டா போச்சு. பொறாமை எலும்புரிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கல. சுகர் பொறாமை இல்லாம இருங்க, சுகரே வராது. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி பொறாமை இல்லாம இருங்க. கையை பிடிச்சிருங்க. பொறாமை இல்லாம இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன இருக்குதோ? அல்லேலூயா. ஆமா, எல்லாம் மாற்றி கர்த்தர் நம்மளை புது சிருஷ்டியா மாற்றி புதிய வருஷத்துக்கு போகும்போது ஜெபத்தோடு போங்க. ஜெப பிரசுரத்தோட வருஷத்துக்குள்ள நுழைங்க. அந்த வருஷத்தை கர்த்தர் உனக்கு அதிசயமாய் மாற்றி தருவார். அந்த வருஷத்துல நீ அதிசயங்களை பார்ப்பாய். அந்த வருஷத்துல சில நன்மைகள், சில குடும்பங்களை சபைக்குள்ள ஆண்டு கொண்டு வருவார். அல்லேலூயா. சில ஆத்துமாக்கள் வந்து சுகம் பெறுவாங்க. நீ அப்படி ஜெப ஆவியில் நிரப்பப்படுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள ஜெப ஆவி உண்டாகும்படி ஜெபியுங்க. கர்த்தர் கவனிக்கிறார். பெரிய காரியம் செய்ய போற. நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நேரம் ஆயிடுச்சு, அதெல்லாம் அடுத்தபடியும் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னும் ஜெபத்துக்கே நிறைய இருக்கு. இருந்தாலும் என்ன செய்யலான்னு சொல்லி அப்படியே குழப்பிட்டு இருக்கிறேன். ஆண்டுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? சரி, அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லுவோம். அடுத்து ஒரு பாயிண்ட் வாசிக்கிறீங்களா? அடுத்தது தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். சொல்லுங்க, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஒரு அல்லையில சொல்லுங்க. அப்போ எதுல எல்லாம் உறுதி? நம்பிக்கையில உறுதி, ஜெபத்துல உறுதி, விசுவாசத்துல உறுதி. வாசிக்கிறீங்களா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகு. போதிக்கப்பட்ட, ரொம்ப அருமையான ஒரு வசனம். என்னன்னா, என்ன சொல்லப்படு, உனக்கு போதிக்கப்பட்டபடியே. நான் அதை உங்களுக்கு சொல்ற நினைப்புறேன். எப்படின்னா, ஒரு காலகட்டங்களில், ஒரு காலகட்டம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி, ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஆவிக்குரிய சபை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏமா செல்லக்குட்டிகளா, டேய் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, வாங்க. நல்ல பிள்ளைகள் இங்க பாருங்க, பாருங்க, கவனிங்க. இப்போ என்ன சொன்னேன்? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் என்ன அனுபவத்தில் இருந்த அப்படின்னா, விசுவாசி, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. உனக்கு ஒரு வியாதி அப்படின்னா சபைக்கு கொண்டு வா, ஜெப வீட்டுக்கு கொண்டு வான்னு சொல்லுவாங்க. ஜெப வீடு. இப்போ இந்த அம்மாட்ட கேட்ட தெரியும். எப்படியும் அம்மாவுக்கு வந்து எவ்வளவு பேர் அற்புதம் ஆண்டவர் கிருபையில வாங்கியிருப்பாங்க. நிறைய பேர் இங்க வந்து ஜெபம் பண்ணி அற்புதம் பெற்றிருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் இங்க இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா அற்புதத்துக்காக வாரவங்க இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, அற்புதத்துக்கு வாரவங்க இருக்கவே மாட்டாங்க. இப்போ எதுக்கு வரணும்? விசுவாசி. நீங்க எபிரேயர் 11:6 என்ன சொல்லுது? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் வாசிக்க பார்க்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். வாசிக்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் பலன் அளிக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அழில சொல்லுங்க. ஆமா,
ஒன்று தேவன் எனக்கு இருக்கிறார், நான் தேவனை தேடி வருகிறேன். எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறேன். எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை, அதனால கடமைக்கு போட்டா என்ன ஆகும்? ஊழியக்காரங்க ஏசுவாங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏசுவாங்க, இல்லைன்னா சரி சும்மா கடமைக்காக போயிட்டு வருவோம். அப்படி அல்ல. கவனிங்க, இது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஆண்டவர் 6 நாளை தந்திருக்காரு. எப்படி? 6 நாள். எதுக்கு? வேலைக்கு போ, மாடை பாரு, ஆடை பாரு, கோழியை பாரு, கோழி முட்டைய பாரு, வேற எல்லாத்தையும் பாரு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எதையுமே என்ன மட்டும் பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா மற்ற நாட்கள் ஆண்டவரை தேடாண்டாமோ? இல்லை, எப்போதும். அதான் ஏனோக்கு தேவனோடு நடந்துட்டே இருக்கிறார். எத்தனை வருஷம் நடந்தார்? எத்தனை வருஷம்? என்ன இம்போசிஷன் கொடுத்துருவோம். அப்போதான் உங்களுக்கு அப்படி இம்போசிஷன் கொடுத்து அடுத்து எல்லாரும் பார்த்து எழுதிட்டு வருவீங்க. அப்படி செய்வோமா? அல்லேலூயா. கர்த்தரே he walked with God. அவன் தேவனுக்கு பிரியமானவன். அப்படினால அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எபிரேயர்ல சொல்லப்பட்டது எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். டெய்லி தேவனை திறந்தோர். நம்ம சொல்லமான சங்கீதக்காரன் சொல்ல எப்போதும் கர்த்தரை துதிப்பேன், எப்போதும் கர்த்தரை துதிப்பேன். அப்போ எப்பவும் அந்த நினைவு அவர்கிட்ட இருக்கு. அப்படிதானே? எப்போதும் துதிப்பேன். இந்த விசுவாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி விசுவாசி நமக்கு பேரு. ஆனா என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? முதல்ல அதான் டெபினிஷன் 11:6 நீங்க படிச்சீங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார். இரண்டாவது, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நமக்கு பலன் அளிப்பார். ஆமென். எனக்கு பலன் தருவார், எனக்கு அற்புதம் செய்வார், என் தேவையை அவர் சந்திப்பார். ரெண்டும் இருக்கணும். தேவனை விசுவாசிக்கிறேன், தேவன் எனக்கு வல்லமை கிரியை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் ஒருவர் உண்டு, ரட்சகர் ஒருவர் உண்டு, இயேசு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்காக ரட்சகராய் வந்தார். அதான் அந்த தேவனை சார்ந்த விசுவாசம். அடுத்தது, தேவன் அந்த தேவன் என்னை பார்த்துக் கொள்வார், என்னை நடத்துவார், என் தேவையை சந்திப்பார், எனக்கு அற்புதம் செய்வார், என் வியாதியில் அவர் தான் பரிகாரி. 2 பார்ட் இருக்கு. 2 பார்ட்னா புரிஞ்சுதா? என்ன பாட்டு? தேவன் ஒருவர் உண்டு, அவர் எனக்காக இந்த பூமியிலே. கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடல நீங்க. சரி, கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் போது என்ன? எல்லாரும் கிறிஸ்து பிறந்தார், அப்படிதானே? தேவன் எங்க இருக்கு வசனம்? 1 தீமோத்தேயு 3:16. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இருக்கா? அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்டது உண்மையா இல்லையா? இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டது உண்மையா இல்லையா? மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு அர்த்தம் என்னன்னா, இயேசு பிறந்தது உண்மையா இல்லையா? பிறந்தார். என்றைக்கு பிறந்தார்? அதுதான் தெரியாது. எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? உங்களுக்கு பிள்ளை பிறந்தது உங்களுக்கு தெரியும். ஏன்? ஏமா உங்க பிள்ளைகள் 3 தானே? 3 பிள்ளைகளும் என்னைக்கு பிறந்தாங்கன்னு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்களா? இப்ப பிறந்துட்டுமா? அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் 3 பிள்ளைகள் இருக்கு, மறக்கிறதில்ல. சாரிம்மா, நான் அப்படி இல்லை. பொதுவாக இல்லை, நீங்கள் யோசித்து பாருங்க. நமக்கு எனக்கு எல்லாரும் மறக்கும். ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி யோசித்தாலும் வந்துடும். கொஞ்சம் யோசிக்கணும், அப்படி தானே? ஏன்னா நம்ம அதே மனசில் வச்சுட்டு இருப்போம். பிள்ளை நம்ம எண்ணங்கள் வேற, அது உண்மைதான். சரி, இருந்தாலும் உங்களுக்கு என்ன இன்னைக்கு பிள்ளைகள் பிறந்த நீங்கள் எழுதியாவது வச்சிருப்பீங்கல்லம்மா? ஏமா வச்சிருக்க மாட்டீங்களா? பின்னாடி இருக்கிற ஐயா மாரு அம்மா மாரு வச்சிருக்க மாட்டீங்களா? வச்சிருக்கீங்களா? சரி. அதே மாதிரி இயேசு பிறந்தனால யாரும் எழுதி வைப்பா? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அது நீங்க எனக்கு சொல்லணும். இயேசு பிறந்தனால யாரும் எழுதி வைக்க முடியும்? இந்த கூமுட்ட மண்டை எழுத முடியுமா? இந்த மனுஷர்கள் என்ன மண்டை? கூமுட்ட மண்டை தானே. அந்த கூமுட்ட மண்டையே இப்போ ஏஐல போயிட்டு எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எங்க போய் நிக்கணும் பாருங்க. அறிவு, ஆண்டவர் சொன்னார் தானியேல் 12 படிக்கும் போது, அறிவு பெருகிடும் அப்படின்னாரு. அவர் சொன்னதுதான், அறிவை கொடுப்பேன். அவன் அந்த அறிவிலேயே விழுவான். எப்படின்னா, இந்த அறிவு பெருகிதான் அவன் விழுவான். இங்க பாருங்க, இங்க இருந்து குண்டை தூக்கி அங்க போடுவான். சரியா? இந்த குண்டை படைச்சது யாரு?
குண்டை செஞ்சது யாரு? அவன் தானே. பரவு பெரிய கட்டடம், அதை கட்டுறது யாரு? அவன் தானே. இங்க இருந்து தூக்கி எங்க போடுவான்? அங்க அந்த கட்டடம் போவோம். பரவ அவன் என்ன செய்வான்? அங்க இருந்து தூக்கி இங்க போடுவான். எதுக்கு? கேட்ச் பிடிக்கவா? கிரிக்கெட் பாலா? அப்போ இவன் கட்டினதை இவனே அழிக்கான். புரியுதா? இந்தியாக்காரன் கட்டினதை அமெரிக்காக்காரன் அழிக்கான், அமெரிக்காக்காரன் கட்டினதை இன்னொருத்தர் அழிக்கான். அவ்வளவுதான். புரிஞ்சா ஒரு அல்லையில சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு ஆமையை சொல்லுங்க. இதுதான். அப்ப ஞானம் கூடி கூடி கடைசியில் நீயே என்ன பண்ணுவ? அழிவ. உலகத்திலே பெரிய ஞானோடு சொல்லும் போது ஆண்டு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. நீ இதை விட்டுட்டு மீதி எல்லாம் படிப்பு என்ன? பிஹெச்டி பெருமனண்டு கெட்டு டாக்டர் சொல்றாங்க. பாப்பா நான் உடனே அப்படிதானே சொல்லுவாங்க. தெரியும் சொல்லுமா? பிஹெச்டிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க? பெர்மனண்டா கெட்டு டேமேஜா அப்படி சொல்லுவாங்க. சும்மா நீங்க கேள்விப்பட்டீங்களா தம்பி? பிஹெச்டினா பெர்மனண்டா ஹெட் என்ன செஞ்சுட்டு டேமேஜ் ஆயிட்டுன்னு சொல்லுவோம். அப்படி சும்மா அதுக்கு ஒரு சும்மா அப்படி ஒரு கிண்டலா விளக்கம் கொடுப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பிஹெச்டி பெர்மனண்டா ஹெட் என்ன செஞ்சுட்டு டேமேஜ். மனுஷன் இந்த உலகத்துல படிப்பு எல்லாத்துக்கும் நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை. உனக்கு எல்லாம் அவர் தருவார். நான் சொல்கிறேன், உனக்கு படிப்பு தேவை, அவர் தருவார். நீ அவரை தேடி படி. நீ முதல்லாவது எப்படி ராஜ்யம், அவர் உனக்கு படிப்பு தருவார். அவர் படிப்பு தந்தா உனக்கு வேலையும் தருவார். ராமேந்திரங்க, நீ நான் தேடி போகவில்லை, தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எங்கும் இயேசுவே, எங்கும் இயேசுவே, எல்லாரும் எங்கும் இயேசுவே, எங்கும் இயேசுவே. அல்லேலூயா. நம்மளை தேடி வந்தார். நம்ம தேவையில்லாம் அவர் தருகிறவர். அப்படிதான் சொல்றது. என்ன தேடி நன்மையும் கிருபையும் பின்னாடி வரும். பின்னாடின்னு வார்த்தை இல்லை, ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? போச்சு, எடுத்துதான் வாசிக்கணுமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தொடரும்னா எங்க எப்படி? பின்னாடி தானே வரும், முன்னாடி போவாத. அல்லேலூயா. அப்ப தொடரட்டும். நீங்க யாரை தொடரணும்? நீங்க யாரை தொடரணும்? நீ கர்த்தரை தொடர்ந்து போ. நீ கர்த்தருக்கு பின்னாடி போ, தேவனுக்கு பின்னாடி போ. விசுவாசி, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசி, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறாயா சுகமா ஆயிடுவ. ஆமென். விசுவாசம் இருக்கா? போ, பயப்படாத. அவ்வளவுதான். இவன் விசுவாசம் உலகத்துல இந்த மாதிரி விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. யாரை பார்த்து சொன்னாரு? நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொன்னாரு. இப்படி விசுவாசத்தை நான் பார்க்கல. ஹல்லேலூயா. கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். இப்படி விசுவாசத்தை பார்க்கலையா? ஒரு ஸ்திரீ வந்தா, கானானிய ஸ்திரீ, என் பிள்ளைக்கு சோகாகணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாக்கி போட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? பிள்ளைகளுடைய அப்பம். பிள்ளைகள்னா இஸ்ரவேல் ஜனங்க. அது பிள்ளைகளுக்கு நாங்கள் வச்சிருக்கிற அப்பம். நீ நாய், நீ கானானிய ஸ்திரீ, உனக்கு தரமாட்டேன். அப்ப அவ சொன்னா, பிள்ளைகளுக்கு போடுங்க, ஓகே, பிள்ளைகளுக்கு கொடுங்க. நம்மளா தான் சொல்லுவோம் மூஞ்ச தூக்கிட்டு, ஆமா இவர் பிள்ளைகளுக்கு கொடுப்பாராம், நமக்கு தர, நம்ம ஓடிடுவோம், நம்ம இந்த சர்ச்சைக்கு வராண்டா அப்படிதானே. ஆனா அந்த அம்மா அப்படி இல்லை. ஒன்று தெரியுமா சொன்னா, பிள்ளைகள் மேஜையிலிருந்து அதை சாப்பிடும் போது அதுல இருந்து சில பிரெட்டு துண்டுகள், அப்ப துண்டுகள் எப்படியாவது என்ன செய்யும், கீழே விழுமே. அத நாயா இருக்கிற நான் என்ன செய்கிறேன், பறக்குகிறேன். இயேசு அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அப்படிதானே இருக்கு. ராமன் சொல்லுங்க. இயேசு யாரையும் புறக்கணிக்க மாட்டார். அவர் உண்மையை சொன்னார். அவளை நாயின்னா அவள் அப்படி மட்டம் தட்டுகிறவரும் அல்ல. நான் வந்தது உங்களுக்காக வரல, அதனுடைய உண்மையான அர்த்தம் நான் யூதர்களுக்காக தான் வந்திருக்கிறேன். ராமன் சொல்லுங்க.
ஆனா சொந்தம் என்னை ஏற்றுக்கொள்ளல. நான் ரட்சிப்பு முழு உலகத்துக்கும் உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அப்படி விசுவாசத்தை பரிச்சு சோதிக்கதான் அப்படி சொன்னார் ஆண்டவர். ஆனா அவன் விட்டு கொடுக்கல. இது வேணும், கீழே விழுறதையாவது நான் எடுக்காம. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குன்னா இன்னைக்கு ஒரு அற்புதத்தை இந்த வருஷம் முடியும் போது நீங்க பெற்று கொண்டீர்கள். நம்புங்க. கர்த்தர் வாசலை திறக்கிறார். நம்புங்க. அல்லேலூயா. போதும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. விசுவாசத்தை பற்றிலாம் என்ன பேச விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் விசுவாசம். ஜாபமும் அப்படிதான். ஆனா நான் சிம்பிளா பேசி பிடிச்சிட்டேன். போதும். நான் அங்க போய் நிறைய வேலை இருக்கு. இவ்வளவு போதுமா உங்களுக்கு? இன்னைக்கு கேட்கலையோ? வசனம் தானே கேட்டுட்டு இருந்தீங்க. அதையா பேசுறேன். அல்லேலூயா. கண்ண மூடி ஆண்டவரே என்ன நடத்துங்கப்பா, எங்களது விசுவாசத்துல உறுதியா இருக்க கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்துல உறுதியா இருந்து பாருங்க, உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஆமென். விசுவாசத்துல விசுவாச வீரர்களுடைய பட்டியல் எபிரேயர்ல பாருங்க. விசுவாசம் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே 11 அதிகாரத்தை நீங்க வீட்டில் படிக்கணும்னா படிப்பீங்களா? எப்படி படிப்போம்? எங்களுக்கு இன்னெல்லாம் வேலை இருக்கு, எவ்வளோ கஷ்டம். இப்படிலாம் சொல்லாத. என்ன இப்படிலாம் சொல்லலாம், நாங்கள் ஒன்றும் இனிமேல் என்ன செய்ய மாட்டோம், கூப்பிட மாட்டோம். நீங்க கூப்பிடுவீங்க, கூப்பிடாட்டாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஒரு அறையில் சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும், அதான் எனக்கு ஆசை. எனக்கு வேலை நிறைய கிடையாது. ஆமென். அன்புனால அம்மா கூப்பிடுறாங்க, நான் அன்புனால வரேன். அப்படிதானே? அப்படிதானே ஐயா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ அன்பு அது ஆண்டவர் இந்த இடத்துல அப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தரே வச்சிருக்கிறார். அப்படிதான் நான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? ஆண்டவருடைய அந்த ஒரு இறக்கத்தினால பக்கத்தில் இருக்கிறதுனால ஓடி வர ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். சில நேரம் எனக்கு நம்ம அடுத்த மாதம் ஜனவரி 25, 26 தூத்துக்குடியில் போகிறேன். அப்போ நான் கடைசி வாரத்துக்கு வர முடியாது. முந்தின வாரம் தான் முடிஞ்சா வரணும். அப்படிதான் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. அதுக்கு அடுத்த மாதம் நான் ஓமன் போகிறேன். அப்படி ஓமன் போகும்போது கடைசி வாரம் வருவேனான்னு தெரியல. அப்படிதான் வரும்போது வந்துக்கிடுவோம். கர்த்தர் வாய்ப்பு தரும்போது வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய வசனங்களை சொல்லிட்டு போவேன். ஆண்டவர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அப்படி முழங்கால் போடும். ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே உடைய கிருபை எவ்வளவு பெரியதப்பா, நீங்கள் நடத்துகிற உறுதியாய் நாங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்ப்பா. விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். எவ்வளவோ விசுவாச பரீட்சைகள் போராட்டங்கள் உறுதியா இருந்தாங்க தெரியுமா? எபிரேயர் 11 படிச்சு பாருங்க. பட்டயங்கள் பஞ்சங்கள் எல்லாம் உறுதியா இருந்தாங்க. என்ன உறுதி, என்ன நம்பிக்கை, என்ன கஷ்டம். பிள்ளைகளை சாக கொடுத்தார்களாம். விசுவாச வீரர்களுடைய பட்டியல். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ பேர் கிறிஸ்துவுக்காக மரிக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்படி ஒரு வைராக்கி நமக்குள்ள இருக்கட்டும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியா இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எது நீங்க நினைக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, கேட்கிறீங்களோ, அந்த விசுவாசம் உங்களை கொஞ்சம் வெற்றியாய் மாற்றும். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தடைபடாது. போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். எல்லாருமே இந்த வல்லமை கர்த்தர் அனுப்புவார். ஒரே ஒரு நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மகிமை, உன்னதமானவருடைய வல்லமை இந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்தினார். இந்த வருஷம் முழுவதும், இந்த வருஷத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரைக்கும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். இந்த ஊழியத்திற்கு நல்லவராக இருந்தார். விசுவாசித்து சொல்லுகிறோம், இன்னும் மகிமையான காரியங்களை, இதில் பெரிதானவர்களை புதிய ஆண்டிலே நீங்கள் காண்பீர்கள். புதிய ஆண்டிலே இது பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு செய்வார். உங்கள் வீட்டிலே செய்வார். உங்கள் ஊழியத்திலே செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜனங்களை அழைத்துட்டு வாங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வாங்க. சபைக்கு கூட்டிட்டு வாங்க. இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடி முடிச்சுட்டோன்னு சொல்லாதீங்க. இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. இங்க ஒரு சபை இருக்குதுங்க, வாங்க, ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்பி இயேசுவின் பிள்ளையா மாறி இயேசு சீக்கிரம் வர போறாரு. அதை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டு கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இது 28ஆம் தேதி வரைக்கும் எங்களை நடத்துறீங்க. பழைய வருடம் புது வருட ஆராதனை மட்டும் இருக்கிறதப்பா. அதை மகிமையாய் நடத்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பல இடத்துல இருந்து ஜனங்கள் வரட்டும். புதிய ஜனங்கள் வரட்டும். புதிய ஜனங்கள் வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். மகிமை இறங்கட்டும். பிசாசுகள் ஓடட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் கிரியை செய்யுங்க. நீங்க மகிமைப்படுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
ஊழியர் அம்மாவை அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை உயர்த்துங்க, சுகபலங்களை கொடுங்க, வல்லமையாக நடத்துங்க. ஓ இது பெரிய காரியங்கள் செய்யப்படுவதற்காக வேண்டி மறுபடியும் வருகை தாமதித்தால் புதிய ஆண்டிலே நாங்கள் காணும்போது கர்த்தர்களுக்கு செய்தார், கர்த்தர்களுக்கு செய்தார் என்று நாங்கள் கேள்விப்படுவதற்காக கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து கரங்களை கடந்து அப்பு கொடுத்து கடந்து சொல்லுகிறோம். ஊழியத்தை நீங்க நடத்துங்க, உயர்த்துங்க. இன்னும் ஆண்டு நாங்கள் இந்த மேன்மையை காண உதவி செய்யுங்க. உடைய வரைக்கு ஆயத்தப்படுத்தும் திரைக்கூட்ட தினங்களை இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆயத்தப்படுத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடமெல்லாம் நிரம்பி வழிகட்டும். விசுவாசத்திலே உறுதியுள்ள ஒரு கூட்ட தினங்களை கொண்டு வாங்க, ஜபத்திலே உறுதியுள்ள ஒரு கூட்ட தினங்களை கொண்டு வாங்க, நம்பிக்கையில உறுதியுள்ள ஒரு கூட்டத்தை கொண்டு வாங்க. நாமம் மட்டும் இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் கிறிஸ்து இயேசுவின் வருகை பரிந்தோ நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.